நாங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை சேனை பயிற்சிகையை மாத்திரமே மேற்கொண்டோம். மழைக்காலத்தில் மாத்திரமே விவசாயம் செய்வோம். அதுவும் பெரும்போகத்தில் பயிற்சிகையை கைவிட்டு விடுவோம். எமது கிராமத்திற்கும் பௌகம் புபுதுவ திட்டம் வந்து வருடம் முழுதும் பயிற்சிகையை மேற்கொள்ளும் முறை பற்றி எமக்கு சொல்லித் தந்தார்கள். அத்தோடு பாதுகாப்பு வேலிகளையும் பெற்றுத்தந்தார்கள். இப்போது வருடம் முழுதும் பயிற்சிகையை மேற்கொள்ள முடியுமாக உள்ளது. நீர் விசிறியும் எமக்கு கிடைத்தமையால் கிணற்று நீரிலும் முழுமையான பலனை பெற்றுக்கொள்கின்றோம். அதனால் வருடம் முழுவதிலும் சிறந்த விளைச்சலையும் பெற முடியுமாக உள்ளது. அவ்வாறே எமது போனுக்கு காலநிலை அறிக்கையும் உடனுக்குடன் கிடைப்பதால் அதனை மையமாக வைத்தே பயிற்சிகையை மேற்கொள்கின்றோம். சிக்கனமாக செயல்படும் விதம், பொருள்களுக்கான சந்தை பெறுமதி என்பவற்றை எமக்கு வழங்கி வருகின்றார்கள். மழை குறைவான காலத்தில் பயறு, கௌப்பி போன்றவற்றை பயிரிடவும், அவ்வாறே மழை அதிகமான காலப்பகுதியில் எவ்வாறான பயிற்சிகையை மேற்கொள்ளலாம், இடைநிலை பயிற்சிகை தொடர்பாகவும் மாதந்தோறும் கூட்டங்களை வைத்து எமக்கு ஆலோசனைகளை தருகின்றார்கள். இந்த கூட்டத்தின் மூலம் எமக்கு நிறைய அறிவுரைகள் கிடைக்கின்றது. நாங்கள் குறித்த ஒரு பயிரை மாத்திரம் உற்பத்தி செய்வதில்லை. 2-3 விதமான பயிர்களை உற்பத்தி செய்வதால் புதிய உணவுகளை எம் குழந்தைகளுக்கும் எம்மால் கொடுக்க முடிகின்றது. எமது பிள்ளைகளின் கல்வி செலவுக்கும் இதன் மூலமான வருமானத்தையே பயன்படுத்துகின்றோம். முன்னரை விட இப்போது அதிக வருமானத்தை பெறுகின்றோம் என்றே கூற வேண்டும். இதனால் எங்கள் முழு குடும்பமும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.